ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ஆர்டி ரேட் பிப்ரவரி 2023. நிறைய பேர் ஒரு பேங்க்கில் ஆர்டி போடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த பேங்க்கில் பெஸ்ட்டான ரேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அரசு வங்கிகள், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கலாம். இதில் ஐஓபி, பிஎன்பி இந்த மாதிரி பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க வீடியோ பாஸ் பண்ணி மெதுவாக பாருங்கள். அடுத்து மீதி இருக்கக்கூடிய அரசு வங்கிகள், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனியார் வங்கிகள், பிரைவேட் செக்டர் பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அந்த வகையில் ஆர்பிஎல், டிஎம்டி, டிசிபி இந்த மாதிரி பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த பேங்க்குமே ஆர்பிஐ அண்டரில் வரனால கண்டிப்பாக சேஃப் தான். ஆனால் 5 lakhs வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப சேஃப்டியை பற்றி ஃபீல் பண்ணுறீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் மட்டும் நீங்கள் எப்படி போடலாம். ஒருவேளை பேங்க் எதாவது ஆனால் கூட 5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் கிடச்சிரும். அடுத்து மீதி இருக்கக்கூடிய தனியார் வங்கிகள், அந்த வகையில் ஐசிஐசி, கர்நாடகா பேங்க் இந்த மாதிரி பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டி. போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு திட்டம் தான் இருக்குது. அது 5 வருஷத்துக்கு தான் போட முடியும். 5.8 இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அடுத்து ஆர்பிஐ ரீட்டைல், இதை நம்ம ஆர்டி மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம அப்பப்போ அந்த டி பில் வரும் இல்லையா, 91 நாள், 182 இந்த மாதிரி பில்லை வாங்கி அப்படி இப்படியே வச்சோம்னா அதுவுமே ஒரு ஆர்டி மாதிரி தான். வாங்கி வச்சுட்டே இருக்கணும். அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை மறுபடியும் இன்னொரு பில் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இதை கூட நம்ம சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தனியார் சிறிய வங்கிகள், இதுவுமே ப்ரைவேட் செக்டர் பேங்க் மாதிரி சேஃப் தான். இதுலேயுமே 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அந்த வகையில் ஈக்குடாஸ், உஜ்ஜீவன், ஈசப் இந்த மாதிரி பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த மாதத்துக்கான பெஸ்ட்டான ரேட் எந்த பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேங்க் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், அதே மாதிரி நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.